ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி தான் டே 1. நாங்கள் எப்படி இந்த டேயை ஸ்பெண்ட் பண்ணோன்னு பார்ப்போமா? காலையில் 6:30க்கே எழுப்பியாச்சு. எழும்புற உடனே பசி எடுத்தாச்சு. பூஸ்ட் குடித்தாச்சு. பத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். பூஸ்ட்டு குடிச்சு முடிச்சோடனே பைபிள் வாசித்து ப்ரேயரும் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணி முடித்தோடனே அடுத்தது பசியும் எடுத்தாச்சு. சாக்லேட் தோசை வேணும்னு கேட்டேன். அதனால் சாக்லேட் தோசையும் நான் செஞ்சுட்டேன். சாப்பிட்டாச்சு, குடித்தாச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் எழுதுவோன்னு சொல்லி கொஞ்ச நேரம் எழுத வச்சேன். எவ்வளோ நேரம் தான் எழுதிடுவாங்க, அப்புறம் போர் அடிச்சிடும். அதனால் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு காயும் வச்சாச்சு. அடுத்தது 12 மணிக்கு திருப்பி பசிச்சாச்சு. சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கலர் அடித்து முடிச்சோன்னே எனக்கு பிரேக் வேணும்னு கேட்டேன். அந்த பிரேக் ரொம்ப லாங் பிரேக்காக போச்சு. அப்புறம் மொபைலில் கையிலேருந்து வாங்குறதுக்கு எனக்கு அப்புறம் வழி இல்லை. அதில் சரி பாப்கார்னையும் கொடுத்து சரின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் மூவியும் போட்டு கொடுத்தேன். அது கொஞ்சம் நேரம் இருந்து அந்த கிட்ஸ் மூவியாக பார்த்து முடிச்சோன்னே திருப்பியும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டான். முதல் நாளே கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி தான் இருக்குது. எப்படியோ 8 மணி வரைக்கும் சமாளிச்சாச்சு. இனி பேசாமல் போய் படுக்க வேண்டியது. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. காலைல 6:30 மணிக்கு எழும்புனது. இனி டே 2 நாளைக்கு சந்திப்போம். பை. குட் நைட் சொல்லு. குட் நைட். நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. இனி நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்.